வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு பிரகாஷ் டாக்ஷனில் அன்னை கார் சார்பாக நமக்காக அடுத்ததாக விற்பனைக்கு வந்துள்ள கார் பார்த்தீங்கன்னா மாருதி ரிட்ஸு ZXi மாடல். இது டாப் எண்ட் இருக்கிறதுலே பெட்ரோல் வண்டி, பெட்ரோல் காரு 2 ஓனரில் இருக்குது. 2010. இது ஃப்ரண்ட் வியூவு. டிரைவர் சைடு வியூ காமிச்சிட்றேன். அவுட்லுக் ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன். பேக் வியூவு. இப்போ இந்த சைடு வியூ காமிச்சிடறேன் பாருங்கள். இந்த இடம் மட்டும்தான் லைட்டாக அது இப்போ பார்த்துக்க ஃபேட் ஆன மாதிரி இருக்கும் லைட்டாக. அப்போ பெருசாக பெரிய குறைலாம் கிடையாது. இதை பாருங்க, ஃபுல் வியூ காமிச்சிட்டு அது இந்த இடம் லைட்டாக இந்த இடம் மட்டும் தான் லைட்டாக அப்படியே பெயிண்ட் உறிஞ்சா மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அவுட்லுக்கு பக்காவாக இருக்கும். அவுட்லுக்குனா பக்காவானா அந்த சைடு கொஞ்சம் ஃபீடாக இருக்கும். இந்த பேனட்டில் சும்மா ஒரே ஒரு பிட்டு தான், இந்த கார்னர் பிட்டு மட்டும்தான். 4மே அலாய் வீல் தான். இந்த பாருங்க, 4மே அலாய் வீல் வந்துடும். ஃப்ரண்ட்டு 2 டயரும் பார்த்தீங்கன்னா 2023 மாற்றிட்டாங்க. 100% நல்லா இருக்கும். அந்த பாருங்க, 2023 2மே அப்போலோ டயர் தான். ஃப்ரண்ட்டு 2மே அப்போலோ டயர் மாற்றிட்டாங்க. அதே மாதிரி பேக் டயரும் பார்த்தீங்கன்னா இதுவும் புது டயர் தான். இது 90% நல்லாயிருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா 2022 மாற்றிருக்காங்க. 2021 மாற்றிருக்காங்க. 90% இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் மாடலு. 2 ஏர் பேக் வந்துடும். இது பாருங்க, இங்கே ஒரு ஏர் பேக் வந்துடும், இங்கே ஒரு ஏர் பேக் வந்துடும். இதோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ 66,000 ஓடி இருக்குது. சோனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது. இதை பாருங்க, பாயினியர் மியூசிக் கம்போஸ் பண்ண ஃபர்ஸ்ட் படத்தை நீங்கள் சொல்லணும். நான் மியூசிக் டைரக்டரோட பேரை சொல்லுவேன். இப்போ ஏசி போட்டிருக்கேன். ஏசிலாம் பக்கா கூலிங், குறையே சொல்ல முடியாத அளவுக்கு ஏசி இருக்கும். இவ்வளோ வெயில் நல்ல கூலிங் வருது. 4 டோரும் பவர் விண்டோ தான். இது பாருங்கள், லெஃப்ட் சைடு விண்டோ இறக்குறேன். இது பாருங்கள், ஏற்றுறேன், பக்காவாக இறங்கி ஏறும். இது பாருங்கள், இந்த சைடு விண்டோ பக்கா இறங்கும், பக்காவாக ஏறும். பேக்கில் 2 விண்டோ சேமாக இருக்கிற பாருங்க, சேமாக இருக்கிறேன், சேமாக பக்காவாக ஏறும். இது பாருங்கள், ரிட்ஸு போட்ட சீட் கவரே போட்டிருக்கு. சீட் கவரும் போட்டிருக்கு. இப்போ இன்ஜின் ரூம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இன்ஜின் ரூம்லாம் ஒரு ரெஸ்ட் இருக்காது. பாருங்கள், அடி வரைக்கும் காமிச்சிட்டேன், ஒரு ரெஸ்ட் இருக்காது. இன்ஜின் ரூம்லாம் தெளிவாக இருக்கும். இன்ஜின் ரூம்லாம் தெளிவாக இருக்கும். ABS மாடல் தான். ABS வந்துடும். பேட்டரியும் பார்த்தீங்கன்னா 2023 மாற்றிட்டாங்க. பேட்டரியும் புதுசு தான். பெட்ரோல் வண்டி, ஏசி ஓடுது. பேக் வைப்பர் வந்துடும். பேக் வியூலேருந்து காட்டுறேன். இப்போ வண்டியோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 2010 மாடலு, 2 ஓனர் நேமில் இருக்குது. 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. FC பார்த்தீங்கன்னா 2025 ஆகஸ்ட்டில் தான் FC வரும். இன்சூரன்ஸு இந்த வருஷம் 7ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. அக்டோபரில் தான் இன்சூரன்ஸும் முடியுது. ஐடி வேல்யூவோடு தான் இருக்குது இன்சூரன்ஸும். இதோட இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 165 சொல்கிறேன். சின்னதாக ஒரு அமௌண்ட் கம்மி பண்ணலாம். வண்டியெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 4 அலாய் வீலு, 3 டயர் புதுசு, 3 டயருமே 100% கண்டிஷன் இருக்கும். ABS, 2 ஏர் பேக்கு, ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துடும். பாயினியர் மியூசிக் சிஸ்டம் இருக்குது. ஏசி பக்கா ஒர்க்கிங். எல்லா டோரும் பவர் விண்டோ பக்காவாக இறங்கும், பக்காவாக ஏறும். பாயினியர் மியூசிக் சிஸ்டம் இருக்குது. சீட் கவரும் போட்டுக்குது. சின்னதாக தான் ஃபேடாக இருக்கும், அது ஒரு குறையே கிடையாது. பேட்டரியை 2023 புதுசாக மாற்றியாச்சு. 7 மாதம் இன்சூரன்ஸும் இருக்குது. FCயும் அடுத்த வருஷம் ஆகஸ்ட்டில் தான் வரும். பெட்ரோல் வண்டி தான். ZXi டாப் எண்ட் மாடலு, 100% ஒர்த்தான வண்டி. இதோட ரேட்டு 165 சொல்கிறேன். வண்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கண்ணில் இருக்குது. நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. இது போல் நல்ல விதமான காரை நியாயமான விலைக்கு நல்லா தரமாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய பிரகாஷ் டாக்ஷனை சப்ஸ்கிரைப் செய்ய மாதிரி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது, ரிமோட் இருக்குது. அது உள்ள அந்த சின்ன சிப்பு வச்சு வராது தான். அது ஸ்விஃப்ட் டிசைரு, ஸ்விஃப்ட்டுக்கு எல்லாத்துக்கும் உள்ள சின்ன சிப்பு வச்சு தான் வரும். அது பேட்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் சென்ட்ரல் லாக்கிங் வந்து பாருங்கள், இங்கே பார்த்தா 4 டோருமே சென்ட்ரல் லாக்கிங் ஆகிடும். 2வது என்னன்னா, இது RC ஓனரை பார்த்து வாங்கின வண்டி தான். பழைய பேப்பர் RC இருக்குது. வாகன் 4, அதாவது 2018 19 வாகன் 4 ஒரு A4 ஷீட்டை கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதுவும் இருக்குது. அதாவது பழைய RC இருக்குது, வாகன் 4ம் இருக்குது. இப்போ யாரும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா 3வது ஓனராக ஸ்மார்ட் கார்டு வந்துடும். அதனால் ஓனரோட ஆதார் கார்டு, ஃபார்ம் 29, 30 எல்லாம் பேப்பர் பக்காவாக இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் அது அடிஷ்னலாக இந்த ஃபியூச்சர்னு சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம்.